அடுத்து நம்ம சிஜாக் இருக்காரா? இருக்கேன். சிஜாக் ஆமா ப்ரோ, எல்லாமே இன்ட்ரஸ்டிங் கேம் பிளே காமிச்சது. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நீங்க காஸ்ப்ளே பண்ணல இந்த வாட்டி? ப்ரோ இந்த மாசம் தான் மூவ் ஆனேன் ப்ரோ சென்னைக்கு. அதனால என் பொருள் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு சரியா இருந்தது. காஸ்ப்ளே எல்லாம் எடுத்துட்டு வர அளவுக்கு அதுவே வந்துருமே ப்ரோ. புரியல. அட்டாக் டைட்டன் மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி போயிட்டு கீழே இருக்க அந்த உறுப்புகள்ல மட்டும் ஒரு ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கிளே மட்டும் இல்ல அது தேவையில்ல. அந்த பிரவுன் கலர் அந்த இது செலோடேப் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து நீ ஒட்டுனாலே கரெக்ட்டா போட இருக்கும். மாட்டாங்க ப்ரோ. அதான் சொல்றேன். ஆக்சுவலா அட்டாக் அண்ட் டைட்டன்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பெல்லாம் இருக்காது இல்ல, இது அத மட்டும் இவன் கவர் ஆமா பண்ணா இருக்காது. ப்ளைனா இருக்குமோ? ப்ளைனா ப்ரோ இருக்கும். அப்படி இல்லைன்னா இவனுக்கு ஹேர் ஸ்டைல் நீளமா இருக்கு, ஆள் பக்கம் இதா இருக்கானா டார்சன் மாதிரி ஒரே ஒரு துணியை கிழிச்சு கட்டி அந்த இடுப்புல கட்டிக்கிட்டு டார்சன் மாதிரி அத மட்டும் சுருக்கிட்டு. ஐயோ என்னென்னமோ ப்ரோ நான் நினைச்சேன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே காஸ்ப்ளேனா நம்ம இதுல இவன் தான் ப்ரோ. சிஜாக் தான் சூப்பரா பண்ணுவான். வாழ்த்துக்கள். ஆமா ப்ரோ, நானும் ஆக்சுவலி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க அங்க ஏன் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா என்ன செய்யறது, சிச்சுவேஷன் அப்படி. இப்பதானே வந்திருக்கீங்க, அது நெக்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணிருப்பீங்க? பண்ணிருந்தேனா அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஒன்னு பண்ணிருப்பேன். ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ வேற கேம் வந்திருக்குல. ஆமா, ஒரு ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்ச மாதிரி பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி இப்ப நான் 2 months அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஆக்சுவலி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் அத. ஆனா நான் பண்றதே பாடிக்கு வந்து கிரெனிஞ்சா கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ. கிரெனிஞ்சா இருக்கும்ல போக்கிமான்ல. என்னது ஒரு சூம்பி போட்ட போக்கிமான் மாதிரி. ப்ரோ சூம்பி ப்ரோ போக்கிமான் அப்படினா அது உன்ன மாதிரி தான் இருக்கும்னு வெச்சுக்கோங்க. அது கழுத்துல மட்டும் ஒரு என்னன்னு சொல்றது சாமான சுத்துன மாதிரி இருக்கும் வாட்டர். அதுக்கு வேற சொல்லுங்க, ஆளு ரெடியா இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அடுத்த வாட்டி பண்ணு நீ. நன்றி ப்ரோ சிஜாக். ஆக்சுவலாக அவங்க காமிச்சது ஏன்னா சிஜாக் காமிக்கும் போது அது லைவ்ல கேமு அது இதுன்னு சொல்லி மட்டும் இல்லாமல் இப்போ சிஜாக் வந்தால் ஒரு இந்த மாதிரி வெளியே காமிக்க நல்லாயிருக்கும். அக்ஷய் ப்ரோ வந்தால் மியூசிக், என்எஸ்டி ப்ரோ வந்தால் ஒரு மியூசிக் எதை காமிக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்ஃபேஷன் வர வேண்டியது, பட் அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு. ஸோ இல்லைன்னா அவர் என்ன பிளான்னா அவர் பாட்டுக்கு லைவாக ஒன்று வரைஞ்சிட்டே இருப்பார். நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கும் போது அவர் லைவாக அவர் வரைஞ்சிட்டே இருக்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அவரோட ஐடியா தான் அந்த ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது கான்செப்ட் கொடுத்து முன்னாடி வரைஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த நாந்திஸ் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருப்பாரு ஒரு வாட்ஸ்அப்ல, அது அவர் தான் வரைஞ்சார். அவர் இந்த வாட்டி நான் சொன்னா அப்புறம் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம், நான் லைவாகவே வரைகிறேன் ப்ரோன்னு சொன்னார். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மேபி அவர் இங்கே வரைஞ்சிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லைவாக வரையலாங்கிற ஐடியா தான் இருந்துச்சு. பட் அவருக்கு உடம்பு சரியில்லை, பேச முடியாது. என்னாச்சு முன்னாடி கூப்பிடும்போது டொக்கு? அப்ப நான் ஹெட்ஃபோன் போடல. ஹெட்ஃபோன் போடலையா? சரி ப்ரோ இப்போ சொல்லுங்க என்னன்னு. சொல்லுங்க டொக்கு ப்ரோ, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நன்றி ப்ரோ, தேங்க்யூ டொக்கு ப்ரோ, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த கேம் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இன்னைக்கு வந்து டெட் பை டேலைட் ப்ரோ. டெக்ஸாஸ் செயின்ஸா மட்டும் நடுல கட் ஆயிடுச்சு எனக்கு. ஆமா ப்ரோ, அதுவும் நல்லா இருந்துச்சு. டெட் பை டேலைட் அந்த ஒருத்தன் ஒரு வர்ஸ்ட் கேரக்டர் ஒருத்தன் வந்து ரூயின் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். முடியும் ப்ரோ, முடியும் என்று நினைத்தால் முடியும். ஆமா அந்த மேட்ச்ல நான் இல்ல ப்ரோ. அதான் கேரக்டர் நல்லா இருக்கு. அது ஒரு கரும மாதிரி இருந்துச்சு. என்னமோ ரோபோட்டும் நீங்க போல இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல, நீங்க போல அன்னைக்கு அந்த இதுக்கு? இல்ல போல. ஆனா நெக்ஸ்ட் வாட்டி நம்ம எப்படியோ டொக்க நெக்ஸ்ட் மீட்டப் நம்ம ஏதாவது பண்ணா டொக்க வர வச்சே ஆகணும் ப்ரோ. வரவே மாட்டேங்கிறாரு ப்ரோ. பம்பிள் ப்ரோ வந்துட்டு ஏதோ நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஏறி மிதிப்பேன் சொன்னதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ப்ரோ இப்ப ஏறி பார்க்க மாட்டேன்னு? எது ஏறி மிதிப்பேன்? இது மத்தியானம் லைவ் அப்போ வந்துட்டு நான் இது தெரிஞ்சா அவரை போட்டு மிதிப்பேன் ஏதோ சொன்னீங்க, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டான்ல ஏதோ சொல்லிட்டு. ஓ அப்படியா? ஆமா ஆமா கரெக்ட். என்ன நான் வச்சிருக்க அது அப்பவே சொல்லிருக்கோம் ப்ரோ. ஆனா அப்ப கேம்ல பேசிட்டு இருந்தாலும் அப்புறம் அதான் ப்ரோ. ஆமா ப்ரோ ப்ரோ நீங்க இல்லாதப்ப பேசுறாங்க ப்ரோ நந்தீஸ் இந்த பம்புலு ப்ரோ. அது ரெண்டுமே பார்த்தேன் லைவ்ல நீ ப்ரோ. ரெண்டுமே இப்போ இல்ல, ரியல் லைஃப்லயும் அப்படிதான். நீங்க இல்லாதப்ப பேசுவாங்க நல்லா. வந்தோட டொக்கு ப்ரோ சாப்பிட்டீங்களோ அப்படிமாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட். என்னது ப்ரோ? டொக்கு அடிக்கிறாங்க ப்ரோ. வாழ்க்கை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது நாந்திஸ்க்கு என்னன்னா வந்துட்டு நான் மேரேஜுக்கு வந்து எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைப்பேன் ப்ரோ. டொக்கு ப்ரோட்ட பத்திரிக்கை வைப்பேன். அவர் வரும் பாரு அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னப்போ நீங்க என்ன கூப்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு அந்த ஒரு சொல்ல நான் வெயிட் பண்றான்.
நந்திஸ். அப்பா ரிவெஞ்ச் எடுக்கலாம். ஆமா ப்ரோ அன்னைக்கு இப்படி சொல்லியிருந்தான் ப்ரோ உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பணும் எப்படி இருந்தாலும் அதுக்கு செலவு பண்ணணும் நீங்க அந்த அமௌண்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு. ஆமா ஈஸி தானே அது. ஆமா ரீப்பர் என்ன உடம்பு சரியில்லையா? ஓ ஓகே ப்ரோ டேக் ப்ரோ. நன்றி ப்ரோ ரீப்பர். ரீப்பருக்கு ரொம்ப இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ குழந்தைங்க எல்லாத்துக்கும் பின்னாடி சூல மாத்திரை சொருகி வைப்பாங்க அதை வச்சுக்குவாங்க. ரீப்பருக்கு ஆக்சுவலா வச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ற? ஆக்சுவலா அதான் ஆமா ப்ரோ ரீப்பருக்கு சொன்னாரா இல்லையா மாத்திரை அவருக்கு அங்க வச்சிருக்காங்க ப்ரோ பின்னாடி. மாத்திரை எதுக்கு ப்ரோ அங்க வைக்கிறாங்க? அது உடம்பு சரியில்லை இருக்காங்கல்ல ப்ரோ குழந்தைங்க எல்லாம் பெரிய மாத்திரை இப்படி கொடுக்கலாமா? அது ப்ரோ புதுசா அனகொண்டா மாத்திரை ஒன்று வந்திருக்கு. அது வந்து ரீப்பருக்கு வாயில வைக்க முடியாமா? அது இது ப்ரோ அந்த பட்டாசு ப்ரோ பாம்பு மாத்திரை. அத கரெக்ட்டா அத உள்ள வச்சிட்டோம்னா அதுவே ஹீட் ஆயிடும். உள்ள போய் ஆமா அதனால தான் அவர் சொன்னாரு ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்தா மாத்திரை கீழே விழுந்துருது எடுத்து உள்ள சொருகிட்டே இருக்க வேண்டியதா இருக்குன்னு. சோ அதான் ஒரு வகையில் நல்லா தானே இருக்கு அப்படினா. ஆக்சுவலா நான் இது எத்தனை பேர் சொன்னா சாட்ல பாருங்க எல்லாரும் அந்த அழுகுற எமோஜி வரும். ப்ரோ அது ரீப்பர் வந்து படுத்துட்டு தான் ப்ரோ வளர்ந்துருந்தாரு உண்மை சொன்னா குப்புறப்படுத்துக்கிட்டு. சோ சேட். குரல் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா அதுதான் ப்ரோ ரீசன். ஆக்சுவலா சொன்னா நீங்க வந்து தம்பி வந்து அண்ணே நான் வேணா மாத்திரை வச்சு விட்டுமான்னு கேட்பான். இங்க என்ன நடக்குது? அதனாலதான் வைக்கல. சீப்பா நினைச்சு பார்த்தேன் ப்ரோ ஒயிட் ரோப் வைக்கிற மாதிரி வெச்சிருவாங்க அவன் வெச்சிருவான் உண்மையிலே வெச்சிருவான். அண்ணனுக்காக இது பண்ணுடானா வெச்சிருவான் அண்ணா தம்பி நான் கோஆபரேட் பண்ணுங்க என்ன மாதிரி நீ திடீர்னு ப்ரோ நினைச்சு பாருங்க ரீப்பர் வந்து காலையில நினைச்சு பாப்பாராம் பார்த்தா முன்னாடி மாத்திரை வந்து கண்ணு முன்னாடி இருக்குமா என்ன மாத்திரை எங்க இருக்கு இந்த ஒயிட் ரோப் வச்சுருவான்னு சொன்னானே பார்த்தா அண்ணே நானே மாத்திரை ஆயிட்டேனே அப்படின்னு. அந்த பாய்ஸ்ல ஒருத்தர் உள்ள போவான்ல வேற மாதிரி போகுது ப்ரோ எங்க போகுது ப்ரோ ஆமா நான் சியானா இப்படி மாத்திட்டேன். அடுத்து இருங்க டொக்கு உங்களுக்கு நன்றி ப்ரோ தேங்க்யூ டொக்கு ப்ரோ இங்க வந்ததுக்கு நன்றி. எல்டன்ரிங்ல மாஸ் கிளப்னார் ப்ரோ உண்மையை சொன்னா நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. வாழ்த்துக்கள். செல்வா ப்ரோ இங்க செல்வா ப்ரோ இருக்காரு ப்ரோ அழகா நின்னுட்டாரு. செல்வா கை கட்டி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு பாருங்க. வணக்கம் ப்ரோ உனக்கு சொல்லட்டுமா உன்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? என்னைய சேர்த்துக்கோங்க ப்ரோ. ஆமா ப்ரோ பிடிச்சவங்க கோடி பேர் பின்னாடி இல்ல ப்ரோ ஃபேஸ் கேம் போட அப்படியே காட்டுங்க அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு. ப்ரோ விடுங்க அவன் தான் அப்படி பேசலாம் என்னைக்கே போயிருப்பான் இருக்கட்டும் விடுங்க அப்படியே நம்பிட்டு விடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் சிச்சாக்கு ஒரு மாதிரி ஆகாது செல்வா கூட அப்புறம் அபிஷேக் அப்படின்னு அந்த இன்டெல் அவருக்கு ஆகாது. அபிஷேக் ப்ரோ உண்மையை சொல்லட்டுமா அபிஷேக் வந்து இவரு மசாஜ் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ தமிழ் லைட்ஸ் ப்ரோ. அப்ப அவன் நினைச்சிட்டான் நம்ம பம்புல சொல்ற மாதிரி இவன் நினைச்சிட்டான். சோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ இது ஒரு 10 டைம் சொல்லிருப்பீங்க ப்ரோ. 10 டைம் அது உண்மைதான் நினைக்கிறேன். ஆமா லைவ்லயே சொல்லிருப்பீங்க. ஆமா அது உண்மைதான் ப்ரோ. அதான் இப்ப சொல்றேன் அது மத்தவங்க பாதுகாப்பா இருப்பாங்கல்ல. ஆமா பொய்யாவாதுல நீ பண்ணதானே ப்ரோ அவேர்னஸ் தான ப்ரோ இது மத்தவங்க கொஞ்சம் உஷாரா இருப்பாங்கல்ல. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து டயர்டா இருக்காரு அப்படினா லைட்டா நம்ம ஷோல்டர் லைட்டா நண்பர் ஓகே அவர் யாரு கன்சல்ட் ஒன்னு இருக்குல ப்ரோ கன்சல்ட் இருக்குல ப்ரோ அவர் இது வேண்டாம்னு சொன்னாரு ப்ரோ. கண்டிப்பா நம்ம எல்லாம் நண்பரா எது நண்பரா ஒதுக்கிரோன்னு தெரிஞ்சிருக்கும். நீ அவ அபிஷேக் வந்து சரி டொக்கு சரி ஒண்ணு இல்ல டொக்கு கிட்ட போயிட்டு டொக்கு ப்ரோ உங்களுக்கு வலிக்குதா மசாஜ் பண்ணி விடுறேன் பண்ணு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி வகுந்து விடுவேன். ப்ரோ அது வந்து அப்படின்னு கூட்ட போயிட்டு அவர் வாட்டிக்கு இந்த கெயின் இந்த ஸ்மாக் போற மாதிரி தூக்கி போட்டாருனா அதான் கெயின் போற மாதிரியா. சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ரோ கேம் பிடிச்சிருந்துச்சு செல்வா? இது கேம் நல்ல ப்ரோ. கோல்ஃப் இன்னொரு நாள் தண்ணி லைவ் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஆமா இருக்கு ப்ரோ. அந்த பீக் அப் முடிச்சு பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. கோல்ஃப் நல்லா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் இன்னுமே இல்ல கோல்ஃப் ஐஜி இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் கோல்ஃப் புதுசா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஜானர் வந்து இது வரைக்கும் நம்ம சேர்ந்து பண்ண மாதிரி இல்ல. அது ரீமேட்ச் இந்த ஸ்போர்ட்ஸ் ஜானர் வந்து நல்லா இன்ட்ரஸ்டிங்கா. ஆமா ப்ரோ அது கொஞ்சம் ஃபாஸ்டா அது யாரு இது பண்றாங்க. மேட்ச் அந்த இந்த கேம் பண்ணிரலாமா? அந்த ஸ்பாம் பண்ற மாதிரி ஒரு கேம் பார்த்தமே. அதான் எது நாகார்ஜுனாவா? அந்த மல்டிப்ளேயரே பின்னாடி மட்டும் ஸ்பாம் பண்ற மாதிரி.
கரெக்ட் ஆமா. அது நல்லா இருந்துச்சு, அதை பண்ணலாம். யோ ரீப்பர் எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷன் இல்லையா? நீ வந்து அங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்ன பத்தியா? அது ப்ரோ அது உன்னை பாராட்டுறதை விட உன்னோட நண்பன் ஒயிட் டெவில் அவனை பாராட்டினாயா? நன்றி அவனோட மாத்திரையா மாத்தி விட்டீங்க ப்ரோ. ப்ரோ அது வந்து ஒரு குணப்படுத்துற ஒரு நான்ஸ் மாத்திரை சாப்பிட்றவங்களா அப்ப தப்பா பேசுறியா நீ? ஆனா ரீப்பர் உன்னையா அந்த மாத்திரையா மாறுறவனை பத்தி உனக்கு அக்கறை இல்ல, இவனுக்கு இதான். எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் ப்ரோ. அதான் சொல்லுங்க ப்ரோ செல்வா ப்ரோ. அதான் ப்ரோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ செல்வா ப்ரோ, நன்றி. அப்புறம் சொல்லுங்க எங்க ப்ரோ அவரு? ஹரி ப்ரோ. ஹரி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. பிளே ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கீங்க ஹரி. நன்றி ப்ரோ. இத சொல்ல ப்ரோ மத்த வேலை சம்பந்தம் இல்லாம ப்ரோ அவர் சரியான கவுண்டர் கொடுக்குறாரு. பிளே ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. இல்ல ப்ரோ நான் மொபைல் ப்ரோ நான் சொன்னது கேம்ஸ்க்குலாம் பிளே ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன்னு சொன்னேன். இப்ப டிஸ்கார்ட்ல சொல்ல ப்ரோ. ஏன் இதுக்கு எனக்குல சரியான ஜோக் ப்ரோ. என்ன இடத்தை நிரப்புறாரு ப்ரோ. 12 ஆகும் ப்ரோ. ப்ரோ இப்ப பாருங்க 12 மணிக்கு பண்ணுவோம் பாருங்க. ஓ அப்படிமா பாருங்க. அது பண்ண சொல்லுங்க ஹரி ப்ரோ. ஹரி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசும்போது என்ன நினைப்பீங்க ப்ரோ? இந்த மாதிரி நான் சிங்கா பேசுறாங்கல்ல, லூஸ் பசங்களா? என்ன ப்ரோ பண்ணிடுவோம் ப்ரோ. இல்ல ப்ரோ செல்வா மாதிரி லூஸ் பசங்க ப்ரோ. என்ன ப்ரோ லூஸ் பசங்க ப்ரோ? லூசு பசங்க சொல்லுங்க. லூசு கூப்பிடுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க? இப்ப நானே சொல்றீங்க லூசர் கிங்க. லூசர் கிங் அதான் ப்ரோ. அப்புறம் ஹரி ப்ரோ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க ஹரி ப்ரோ, ஏதோ ஒன்று சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு கேம்ஸ்லாம்? நல்லா இருந்துச்சு. ஆனா நான் வர முடிஞ்சது கொஞ்சம் கேம் தானே. ஆமா அருமையா விளையாண்டீங்க. அது இல்லாம அந்த ஒருத்தன இவனெல்லாம் வாயிலே வெட்டினீங்களா அந்த இதுல? நான்திச முதல்ல முடிச்சிங்க. இதுல கொன்னீங்களா? வாண்டடா வந்து நம்ம நல்ல மனிதர் ஹரி அப்படிங்கிறதுக்காக சத்தம். ஆமா ப்ரோ. ஆமா அவரு ப்ரோ கத்துனாரு. அவர் ஐயோ ஐயோ அப்படின்னு. ஆமா சிவா ப்ரொஃபசர் கொஞ்சம் சவுண்ட் போட்டே ஆயிருவாரு ப்ரோ. இனிமேட்டு அது இதுல மிரட்டிட்டு இருந்தாரு ப்ரோ. ஒரு கேம் வந்து டார்ச் அடிச்சு நம்ம கொண்டுட்டு இருந்தா பாத்தீங்கன்னா மிட் நைட் மர்டர் கிளப். அதுல மிரட்டி தான் கொன்னாரு ஒவ்வொருத்தரையும் சிவா ப்ரோ. ப்ரோ ஒரு பையன் உள்ள வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லாம வந்ததுக்கு வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள வந்தாதான் சிவா அப்பா ஃபோன் பண்றாரு. அவனை கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸ்கியூஸ் மீ சே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சாப்பீஸ் எல்லாம் உடச்சு அடிச்சு மண்டையா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கப்பா அந்த மாதிரி பயங்கரமான ஆளு ப்ரோ. கரெக்டா இருந்துக்க. அப்புறம் ஹரி ப்ரோ அவ்வளவுதானே? ஏதாவது சொல்றீங்களா? அவ்வளவுதானே. ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஒயிட் டெவில் ப்ரோ இருங்க. இவரெல்லாம் இருக்கறல ஹைலைட்ஸ் அவரு தலை சுத்திச்சு. இருக்காங்க ப்ரோ. ஓகே நீங்க கடைசியா வரீங்க. நீங்க பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ ஹைலைட்ஸ் ப்ரோ. ஸ்கைசார் சொல்லுங்க ப்ரோ. சாண்டி குடிக்க ப்ரோ அப்படின்னு. ஸ்கைசார் ப்ரோ சொல்லுங்க. தேங்க்ஸ் ப்ரோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ஸ்கைசார் ப்ரோ ரொம்ப நன்றி. थैंक यू. நீங்க இது சூப்பர் சஸ் மட்டும் தான் வந்தீங்களா? ரோப்ளாக்ஸ் வந்தீங்களா என்ன? ஆமா ப்ரோ அதுக்கு மட்டும் சூப்பர் சஸ் மட்டும் தான் ப்ரோ வந்தேன். நன்றி ப்ரோ. थैंक यू ப்ரோ. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? பொறுமையா பேசுங்க. அண்ணே புரியுது இருக்காரு. இன்னொரு ஜெனரல்ல ஒரு போட்டோ அனுப்பிட்டேன் பாருங்க. ஜெனரல்ல போட்டோவா? என்ன போட்டோ இருக்கு? ஆமா ஒன்னு போட்டுருக்காரு. அந்த சாங் போட்டார்ல ப்ரோ. ஜெசன் கிரியேஷன். ஓ டிவி சாமியா? ஓ இந்த கௌசிக் வந்தா இடையில இந்த கௌசிக் வந்தா சாமியா இருக்கு ப்ரோ. ஐ அம் டோட்டலி அப்செட். கிரேட்டோஸ் ஜெசன் ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்சிருக்க மாதிரி. இல்ல ஆக்சுவலா இவருக்கு அடிதான ஒரு ஆமாமா தூக்கி போடுற மாதிரி. பரவாயில்லையே ப்ரோ. எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ப்ரோ. நன்றி ப்ரோ. எப்படி உங்களை மாதிரி பேசுற மாட்டீங்களா ப்ரோ? அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு நீங்க சூப்பர் மட்டும் வந்தனால அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆமா ப்ரோ அது மட்டும் தான் எடுக்குது. ஆமா மத்த கேம்ல எடுக்க மாட்டேங்குது. ஃபியூச்சர்ல வாங்க ப்ரோ எல்லா கேமுக்கும். ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ கூப்பிட்டதுக்கு. ரொம்ப தட்டப்பாம பொறுமையா எப்படி இருக்குங்கறத சொல்லுங்க. ஆமா அது ஏன் நீ அந்த பேய் இருக்கா இல்லையா அந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க அதான் இருக்கு ப்ரோ.
வாங்க ப்ரோ. இப்போ வாங்க bro. எங்க ப்ரோ அந்த ப்ரோ இப்ப வீட்ல இருக்கீங்களா இல்ல எங்க இருக்கீங்க? கவர் எங்க ப்ரோ? சாப்பிட தான் ப்ரோ இருக்கு. எங்க அந்த இத மாத்திட்டீங்க? கடையை மாத்திட்டீங்களா என்ன? நீங்க அதே தான் ப்ரோ. இந்த பின்னாடி ஒரு போட்டோல வச்சிருந்தீங்க. டைரக்ஷன் மாத்திருங்க. டைரக்ஷன் மாத்திட்டீங்களா? மைக் ஓ வச்சிருக்கீங்க அப்படியா? ஓகே ஓகே ஓகே. bro, இவன் செல்வா கல்யாணத்துக்கு கேட்டா சாக்லேட் கொடுத்தீங்களா? மைக் இங்க இருக்கு. ஓ அப்படியா? இது அதுதானா? நம்ம மைக். ப்ரோ இது என்ன ப்ரோ ஃப்ரீயா இலவசமா தராங்க? எல்லாம் இதே வாங்குறீங்க? ஜி பாபு மைக் குவாலிட்டி இருக்கு. அவ்வளவு குவாலிட்டி. அது ப்ரோ டொக்கு அதுதான் ப்ரோ வச்சிருக்காரு. இப்ப அது எதனால ப்ரோ வாங்குறீங்க? நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கா? எஸ். குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? ஓகே. நீங்களும் கூடிய சீக்கிரம் வாங்கிடுங்க ப்ரோ. நான் சத்தியமா அந்த கலருக்கே வாங்காம இருக்கேன். ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்க கலர்ல சுட மாட்டேங்கிறா ப்ரோ. அந்த கலர் கலரா அடிச்சிட்டு இருக்குல. அத ஆஃப் பண்ண முடியாதா ப்ரோ கலரை? அதான் ப்ரோ ஆஃப் பண்ணா வீடியோ வைக்க போறீங்க. ப்ரோ நீங்க ஓபன் பண்ணி லைட்ட மட்டும் உடைச்சு விட்டீங்கன்னா கலர் வராது. அது லைட்ட டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ரோ அது இப்ப ஒண்ணும் சொல்ல முடியல. ஆஹா அழகான வானவில் அப்படினா வேற மாதிரி நினைக்கிறானுங்க. எதுவுமே பேச முடியாம இருக்கு. இது ஆக்சுவலா இந்த ரெயின்போ தீம் கலர்டே கிடையாது இது. பின்ன நீதானா அது? நாந்திஸ் கிரீன் ப்ளூ மூணு. ஓ RGB-யா? RGB மட்டும் தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அது சொல்ல வேண்டியதானே ப்ரோ. அவ்வளவுதான். நான் வேற உங்கள தெரியும். நான்சி உனது RGB வேற GB வருது. ஓ ஓகே ஓகே. உனது நாகார்ஜுனாவா? என்னது? இது RGB இவருக்கு வருது, உனக்கு வேற GB ல வருது. அதே 7GB. இல்ல எனக்கு 7 இல்ல எனக்கு 6 தான். பம்பளுக்கு என்ன 7 GB வரும்? எனக்குலாம் ரெண்டு கலர் தான் ப்ரோ வருது. ரெண்டு தான் ப்ரோ. ப்ரோ நைட் 12 மணிக்கு ஃபேஸ் இவ்வளவு பிரைட்டா இருக்கு என்ன காரணம்? ரைட் ப்ரோ நீங்க கேட்கலாமா? 10 லைட் போட்டு ஸ்டாக் காத்திட்டு இருக்கீங்க சார். நீங்க கேட்கலாமா சார்? ப்ரோ இப்போ எப்படி டெய்லி கடையில இந்த டைம் தான் போவீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி ஆயிடுச்சா? என்ன இந்த பக்கத்து தான் வீடு. இப்ப நான் சொந்த வீடு ஓ மாத்தி. டெய்லி 12 மணிக்கு இருப்பீங்களா கடையில? ஷட்டர் போட்டுட்டேன். போட்டீங்களா? தெரியுது ப்ரோ. தூக்கம் ரைட்டா பாத்துட்டாங்க. என்ன ஏத்த மாதிரி போலீஸ் கோட் லைட் பிரச்சனை இல்ல. ஓ அப்படியே போயிடலாம் அப்படினு. ஓ பிரச்சனை பண்றதே போலீஸ் 2 மணி 3 மணி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ரைட் இங்க ரோந்து போயிட்டே தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. வா பிடிக்கதே உங்களுக்கு தான் பிடிப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப எப்ப ப்ரோ பிடிப்பீங்க? ப்ரோ இப்ப போலீஸ்காரங்க யாராவது உங்களை பிடிச்சாங்கன்னா ப்ரோ சார் இங்க இந்த பக்கம் எப்படி இந்த ப்ரோ மாதிரி சத்தியமா ப்ரோ சந்தேகம் வந்துரும் ப்ரோ. பாரு அவரு சொல்லிட்டாரு பாருங்க. இல்ல இப்படி பேசுனீங்கன்னா உங்களை சந்தேகப்பட்டுருவாங்களா ப்ரோ? இல்ல ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி. ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இது செல்வா தான். என்ன பிடிக்குற அப்படிங்கறா. ஒண்ணு இல்ல செல்வா வந்து ப்ரோ ஒண்ணு இல்ல. சரி போன கூட கமிஷனர் நம்ம தெரிஞ்சவர் தான் பேசுவாரு. கமிஷனர் இல்லங்க. அவங்க அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அது மாதிரி ஐஜி மாதிரி. ஓ ஐஜி மாதிரி. ஐஜி மாதிரியா? இந்த ஐஜி இல்லையா? ஐயா ப்ரோ மாசா ஒரு டயலாக் சொல்லுங்க ப்ரோ. மாஸ் இல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லுங்க எல்லாரையும். மொக்க வாங்கிட்டீங்க. ப்ரோ இருங்க அடுத்து இவான்ட் இதெல்லாம் கேளுங்க சூப்பரா சொல்லுவான். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. நன்றி. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. அந்த ரோசா பூ சூப்பர். ஓடிவல் என்ன கடைசியா பேசுறேன். கடைசியா தான் பேசுவாங்க. அப்படியே முடிச்சிருங்க ப்ரோ. பேசாம பேசுறோம் ப்ரோ.